பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு கூட மார்க் 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் என்ன சொல்லுது எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர்கள் போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப அதிகமா தொட்டது. அதாவது பரிசேயர்ல ஒரு சில மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. அவங்க கேட்கறது ஒரு கேள்வி. அது கடைசியில 2-3 வரிகள் வருது. ராயனுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை வைத்து கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, அவர் சத்தியம் உள்ளவர். இதோ யாரை குறித்தும் அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் வேத வசனத்தை கூட சத்தியமாய் போதிக்கிறவராய் காணப்படுகிறார் எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய இந்த பரிசேயர் முன்னாடி, சதுசேயர் முன்னாடி, அங்க ஆசாரியர்களுக்கு முன்னாடி, அங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் தான் கிறிஸ்தவர்கள். வேற ஏதோ மதம் சார்ந்த காரியம் அல்ல. இயேசுவை அப்படியே, அதாவது ஃபாலோயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களே கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனா அவருடைய குணம் தான் நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு தகப்பனுடைய குணம் தானே நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப உங்ககிட்ட என்கிட்ட அந்த குணம் இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் அந்த பகுதியை வாசிக்கும் போது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட இந்த குணம் இருக்கா? ஆண்டவரே, உம்மை போல நான் பிரசங்கம் பண்றேனா? சத்திய வசனத்தை எடுத்து சரியாய் போதிக்கிறேனா? சத்தியத்தின்படி நான் நடக்கிறேனா? யாருக்கும் நான் கவலைப்படாம இருக்கிறேனா? இயேசு எப்படிப்பட்ட கவலைப்படாம இருக்கிறாரு தெரியுமா? அவர் கை சுத்தம். அவர் எந்த குற்றத்தையும் செய்யல, யாருக்கும் குற்றத்தை விளைவிக்கல. அதனாலதான் அவருக்கு கவலை இல்லையே தவிர வேற கவலை குறித்து அவர் பேசல. அப்ப நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு குற்றத்தை நினைக்கிற ஒரு காரியம் நம்மளுடைய இருதயத்துல கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அதுதான் நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி குணாதிசயம் இயேசு கிறிஸ்து இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? அதை மட்டும் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். வேதவசனம் தாண்ட சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன், இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா, இந்த குணாதிசயம் கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே, உண்மை போலவே நான் வாழணும் ஆண்டவரே, நான் உண்மை போலவே ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, நான் உண்மை போலவே பிரசங்கம் பண்ணணும், உண்மை போலவே சத்தியத்துக்குள்ள நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ரொம்ப சமீபம். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, சொல்லப்பட்ட இந்த மார்க் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி இயேசுவே, நாங்க உண்மை போல வாழணும். கிறிஸ்தவர்கள்னு சொல்லி பெயர் கிறிஸ்தவர்களா நாங்க வாழ விரும்பல ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்க வாழணும். உண்மை போல நாங்க வாழணும் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும். எங்கனால முடியாது. எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவராகிய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து இந்த வசனத்தின்படி வாழ தேவன் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்துக்காக விடாப்படியா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய வருகை ரொம்ப சமீபம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.